பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கவனிங்க, உட்காரு என்கிற தலைப்புல, அதாவது சிட், தேவனுடைய சமூகத்துல அமர்வதை குறித்தும் அதனால் ஏற்படுகிற நன்மைகளை குறித்தும் நாம் தியானித்து வருகிறோம். வேதத்துல பாருங்க, யாரெல்லாம் தேவனுடைய பாதத்துல அமர்ந்திருந்தாங்களோ அவருடைய வாழ்க்கையில எல்லாம் எப்பேற்பட்ட நன்மையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்ன்றத நாம் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்துல நாம் பார்த்தோம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அந்த செய்த அந்த நன்மை, ஹல்லேலூயா, அவர் லோத்துவை மீட்டு கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்க, ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 19:1 நான் வாசிக்கிறேன். கவனிங்க, அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்தான். ஹல்லேலூயா. கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைங்களே, இன்னைக்கு நாம் லோத்துவை குறித்து பார்க்கிறோம். லோத்து பாருங்க, சாயங்கால நேரம். ஹல்லேலூயா. சாயங்காலம் அப்படின்னா என்ன? நாம் வேலையெல்லாம் முடிக்கிற ஒரு நேரம். பாருங்க, அந்த ஓய்வு, இந்த வேலையெல்லாம் நாம் முடித்து நாம் வீட்டுல அமர்ந்திருக்கிற ஒரு நேரம். லோத்து அதே போல தன்னுடைய வேலைகள்லாம் முடித்து அவர் வீட்டு வாசல்ல அவர் அமர்ந்திருக்கிறார். அந்த நேரத்துல பாருங்க, கர்த்தருடைய தூதர்கள் அவரிடத்துல வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப ஆண்டுடைய சமூகத்துல லோத்து அமர்ந்திருக்கிறத நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி லோத்து அன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல அமர்ந்திருந்ததுனால அந்த தூதர்கள் பாருங்க லோத்தோடு கூட பேசுறாங்க. என்ன பேசுறாங்க கேட்டீங்கன்னா, சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்படுவதை குறித்தும் அந்த பட்டணம் அக்னியினால் சுட்டெரிக்கப்படுவதை குறித்தும் அன்றைக்கு லோத்து அந்த தூதர்கள் மூலமாய் அந்த காரியத்தை அவர் தெரிந்து கொண்டார். பாருங்க, பிறகு லோத்து பாருங்க, லோத்துக்கு ஆண்டுடைய கண்கள்ல கிருபை கிடைத்து, லோத்து மாத்திரம் கிடையாது, தன்னுடைய குடும்பத்தையும் அவர் பாதுகாத்துக் கொண்டார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப லோத்து அன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல அவருடைய பாதத்துல அமர்ந்திருந்ததுனால தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தேசத்துக்கு வரப்போகிற ஒரு மிகப்பெரிய அழிவிலிருந்து லோத்தும் அவருடைய குடும்பமும் அன்றைக்கு பாதுகாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பாருங்க கர்த்தருடைய பிள்ளைங்களே, அப்ப ஒருவேளை லோத்து அன்னைக்கு தேவனுடைய சமூகத்துல அமரல அப்படின்னா லோத்துவும் அவருடைய குடும்பமும் கூட சோதோம் பட்டணம் அழிவுல அவர்களும் அழிந்து போயிருப்பாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, நாம் அன்னைக்கு பார்க்கிறோம், கந்தகத்தினால கர்த்தர் அதை அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அந்த கொடிய ஆபத்திலிருந்து லோத்துடைய குடும்பம் மீட்கப்பட்டது காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவர் சற்று தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்ததுனால். இன்னைக்கு நீங்களும் உங்க குடும்பமும் ஆண்டுடைய வருகையில வரப்போகிற இந்த கொடிய காலத்துல நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா நீங்க தேவனுடைய பாதத்துல உட்கார்கிற மனுஷனா இருக்கணும். இளைப்பாறுகிற மனுஷனா இருக்கணும். நோவா பாருங்க, கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருந்ததுனால அவரும் அவருடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டார்கள். இன்னைக்கு நீங்களும் உங்க குடும்பமும் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்க வேண்டும். நீங்க உட்காருகிற மனிதனா இருக்க வேண்டும். உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.